வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கு நாம் பேசப் போகின்றது விகாரி வருட பொது பலன். மிதுன ராசிக்கு விகாரி வருட பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 2 தான் லக்னமும் பிறக்கிறது, ராசியும் பிறக்கிறது. அது உங்கள் ராசிநாதனாதான் ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் வருடமும் பிறக்கிறது. ஆக உங்கள் 2ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய ராசிநாதனுடைய புதனும் சம்பந்தப்படுவதனால், ஆக 2ம் 1 நாளும் சம்பந்தப்படுவதனால் இந்த விகாரி வருடம் உங்களுக்கு மிக மிக குறிப்பாக தனப்பிராப்தி என்று சொல்லக்கூடிய பொருளாதார வரும் மிக மிக அற்புதமாக இருக்கும். 1-4 சம்பந்தப்படுவதனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இருக்கும். உங்கள் சொல்லிலே சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும், நேர்மையும் உண்டாகும், தனப்பிராப்தி உண்டாகும், குடும்பத்தில் மட்டற்ற மகிழ்ச்சி உண்டாகும். கடந்த காலத்தில் இருந்த அவப்பெயர்களும் பல பேருக்கு இருந்தால் நீங்கும். கடன் இருந்தாலும் அதை அடைபடுவதற்கு வழிபிறக்கும். புதன் சாரத்தில் பிறப்பதினால் 1-4 கூடியவர் என்றனால் சொந்தமாக வீடு, வண்டி, வாசல், வாகனம் ஏற்கனவே இருப்பவர்கள் அதிகமாக வாங்குவார்கள், இல்லாதவர்கள் புதிதாக வாங்குவார்கள். பல பேர் புதிய வீட்டுக்கு செல்வார்கள், புதிய வண்டி வாகனங்களை வாங்குவார்கள், இன்ப சுற்றுலா செல்வார்கள். சகல விதமான மதிப்பும், மரியாதையும், அந்தஸ்தும், கௌரவம் விஐபிகளுடைய தொடர்பால் நிச்சயமாக பெரிய அளவுக்கு வருவார்கள் என்பது உங்களுடைய ராசிக்கு 2லே பிறக்கக்கூடிய லக்னமும் ராசியும் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. அதுவும் ஆரம்பத்திலே குரு பகவானும் பார்க்கிறார். இருந்தாலும் 10ஆம் மாதத்திற்கு பிறகு அவர் நேரடியாக தனுசு ராசிக்கு வந்து விடுவார். சுக்கிர பகவானும் 9ல் இருப்பதினால் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருட பலன் மிக மிக யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் பெரிய செல்வாக்குடன் இருப்பார்கள் என்பது புது வருட பலன் மிக மிக தெளிவாக நமக்கு தெரிவிக்கின்ற உண்மையாகும். விகாரி வருட தமிழ் புத்தாண்டன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை, அந்த வருட பலனை பற்றியும் பஞ்சாங்கங்களுடைய மகிமை பற்றியும் தெளிவாக பேசியுள்ளோம். நீங்கள் அதை கட்டாயம் இந்த ஐ பட்டனை அழுத்தி பார்த்துக் கொள்ளவும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தரும் என்பது அதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.